ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 48வது வயசில் 2வது திருமணத்துக்கு ரெடி ஆகியிருக்காரு இந்த பிரபல நடிகை. அதுவும் மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சால் பயங்கரமான ஷாக் ஆயிருவீங்க. இந்த பிரபல நடிகை வந்து பிரகதி. இவங்களை பற்றின விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நடிகை பிரகதி. இவங்க வந்து தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு. ஏன்னா இவர் நிறைய அம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, குணச்சித்திர நடிகையாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ தெலுங்கு சினிமாவில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா அக்கா, அண்ணி, சித்தி அப்படின்ற மாதிரி கேரக்டர்ல இவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ சமூக வலைதள பக்கத்தில் ரொம்ப கவர்ச்சியான ஃபோட்டோஸ் போடக்கூடிய வகையில் இவருடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஃபாலோவர்ஸை குஷியாக வச்சுக்கிறதுக்காகவே இவருடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எல்லாம் போடுவார். ஸோ இதனிடையே வந்து குணச்சித்திர நடிகையாகவும் திரைப்படங்களில் நடிச்சிட்டு வர பகுதி தனி ரசிகர்கள் கூட்டமே வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்றது மாடலிங்லாம். மைசூர் சில்க் சாரியில் தன்னுடைய விளம்பர அதில் வந்து நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோலில் சீரியல்களும் நடிச்சிருக்காரு. திரைப்பட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. விளம்பரம், சீரியல் அப்படி எல்லாத்துலேயுமே நடித்து ரொம்ப பிரபலமானவராக பார்க்கப்பட்டார். ஸோ இவரது 7 மலையாள திரைப்படங்கள் இது வரைக்கும் வந்து அவர் நடிச்சிருக்காரு. தெலுங்குல வந்து கணிசமான படங்களை நடிச்சிருக்காரு. 90s காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் வெளிவந்த பாண்டியன் ராஜ்யத்தில், சும்மா இருங்க மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களில் ஹீரோயினாவும் வந்து இவர் நடிச்சிருக்காரு. ஸோ பொதுவாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் என்னன்னா, லாஸ்ட் ஒரு 5-6 வருஷத்தில் ஆண்டி மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆண்டி நடிகைகள் மேலே அளவு கடந்த ஈர்ப்பு வந்து இப்போ இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இருக்குது. அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு போல பிரகதி. ஸோ தன்னுடைய அந்த 48 வயசுலும் தாறுமாறான கவர்ச்சி காட்டுறதுக்கு அதுதான் காரணம். வயசாயிட்டாலும் இளமை குறையாது அப்படின்ற வகையில் அவ்வப்போது தன்னுடைய கவர்ச்சியான அழகு காட்டி தன்னுடைய ஃபோட்டோக்களை வந்து சமூக வலைதள பக்கத்தில் போட்டுட்ருக்காரு. ஸோ பிரகதி தன்னுடைய 20 வயசில் ஐடி நிறுவன ஊழியரை ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைங்களும் பெற்றார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து டிவோர்ஸும் வந்து வாங்கிட்டாரு. ஸோ தற்போது தனியாக தான் வாழ்ந்துட்டு வராரு. இவருடைய அந்த ஜிம் ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணக்கூடியதெல்லாம் பாருங்கள், எனக்கு 48 வயசுலாம் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் வந்து என்னோட மாங்கனிகளை பாருங்கன்ற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்கும் அவருடைய இன்ஸ்டாவில். ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஆண்டி, கும்தா ஆண்டி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ்களெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவரை பற்றின கிசுகிசுகள் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. இவர் வந்து தனியாக இருக்கார் அப்படின்றதால இவர் வந்து ப்ரொடியூசர் கூட வந்து அதிகமாக கிசுகிசுக்கப்படுறாரு. இந்த டைரக்டர் கூட வந்து அந்த ஹோட்டலில் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான அரசல் பொருசலான தெலுங்கு சினிமா அந்த மீடியாவில் வந்து இவரை பற்றின நியூஸ்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவரும் தன்னுடைய அந்த அழகான அந்த 48 வயசான அந்த உடல் அமைப்பு கொண்ட அந்த தொப்புளையும் காட்டி அந்த பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகிற மாதிரியான விஷயங்களும் வந்து ஃபோட்டோஸும் லீக் ஆச்சு. ஸோ எது எப்படியோ இப்போ ரீசெண்டாக இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கூட நெருக்கமாக இருக்கிறது, அவர் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி 2வதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்ற நியூஸ் வந்து தெலுங்கு மீடியாவில் வந்துச்சு. அதனால் இவர் வந்து அதுக்கு காட்டமான ஒரு பதிலையும் கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, என்னை பற்றியே சுற்றி நிற்பீங்களா, என்னை பற்றியே வந்து பேசுவீங்களா, என் பின்னாடியே வந்து இப்படி நியூஸ்க்காக அலையிறீங்களே, இப்போ யாராவது நல்ல வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டமான பதிலை சொல்லியிருக்காரு. ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா இல்லையா, அவர் கூட வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாரா இல்லையான்றதை தெளிவாக சொல்லலை. ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.